இப்போ உங்களுக்கு காணி இருக்குல்லோ இது கூட காணி அப்போ உங்களுக்கு வீட்டு திட்டம் வந்து நீங்கள் கேட்கலையோ அப்படியே வெடிக்குது பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் ஆகினா அப்படியே சரி அதுலேயே அப்படியே 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அதில் ஒரு ஆள் முடிஞ்சுது ஈவன் இன்றைக்கு ஐயா கூட அந்த இடத்துக்கு வந்து வரப்போகிறார் எங்களோட நாங்கள் வந்து வீடியோ செய்ய போகிற இடத்துக்கு வந்து ஐயாவுமே வந்து லைவாக வந்து பார்க்க போகிறார் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்றது வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு வீடு செய்கிறேன்டா செய்வார் உங்களுக்கு இப்போ வீடு வந்து எங்கே கட்டணும் டாய்லெட்டு பக்கத்து கடந்த காலங்களில் நான் வந்து காசை கொண்டு போய் நீங்கள் இப்போ எனக்கு அனுப்பும்போது நான் வந்து கொண்டு போயிட்டு கொடுத்துருந்தேன் அதை கூட சொல்லியிருந்தாங்க ஏன் இவனுக்கு அனுப்பா இவங்க ஒன்றை கொடுப்பா இவன் கொஞ்சம் எடுப்பான் கொள்ளுவான் அதில் வர்ற வட்டி எடுப்பான் அப்படின்னா பல குற்றச்சாட்டுகள் எனக்கு முன்வச்சால நான் வந்து உண்மையாக அப்படி செஞ்சால் இல்லை எனக்கு அது உண்மையிலே பிடிக்கவும் இல்லை அப்போ அதால் நான் வந்து இந்த வருஷம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்ன விஷயம் இனி நீங்கள் யாரும் எனக்கு கூட எந்த காசுமே அனுப்பணும் ஈவன் வந்து நம்ம இப்போ இங்கேருந்து 10 தடவை இல்லை 100 தடவை போயிட்டு வர போகிறோம்னாலும் எங்களுக்கு போக்குவரத்துக்குன்னு கூட எங்களுக்கு 1 ரூபாவுமே வேண்டாம் அப்படி நேர்மையாக இருக்கிறதால்தான் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இவ்வளோ பேர் எங்களை கல்லணுன்னு சொல்லி எங்களுக்கு வைக்காத பட்டம் இல்லை ஆனால் பாருங்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த தம்பிக்கு வந்துட்டு வீடு இல்லை இவருக்கு ஒரு வீடு ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு 5 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து ஒரு வீடு ஒன்று செய்கிற அளவுக்கு வந்துட்டு ஆட்கள் வந்து வந்திருக்காங்க ரெடியாண்டா காரணம் வந்து உண்மையிலே என்னில் வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை அன்றைக்கு கூட நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த காலையில் தம்பியை பார்க்க போகிறேன் எனக்கு மனசு ஃபுல்லாக சஞ்சலம் வந்து ஓகே நான் வந்துட்டு போகிறேன் என்னத்தை கேட்குறான் அறியான்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அவன் போய் வீட்டை கேட்டானப்பா வீட்டை கேட்டால் அதோ பெரிய நீங்கள் சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு 21 அடி ஒரு 25 அடியில் வீடு போகிறோன்னா இப்போ எவ்வளோ அவனு நினைக்கிறீங்க உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமான தருணத்தை நோக்கி ஓடுறோம் இதுலேயுமே எங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் வரப்போன்றது தெரியாது இந்த வீடு எப்படி முடிய போகணுது தெரியாது என்ன ஐயா வெளியிட்டு போட்டிருக்காரோ இன்றைக்கு தான்டா எங்கட வெகனாருக்கு பின்னுக்கு வெளியிட்டு போட்டு வந்து இருக்கிறாள பாக்குறேன் நானா ஆள் ஜோதிக்கு ஒரு 50-100 குறைச்சி விடுவோம் இனிக்கும் சரிதரா கூட்டி தான் கொடுப்போம் சிவன் படிக்கணுன்னே ஆணையரவில் வேலை செய்யக்குள்ள எங்கேயோ கை மாறி வச்சு விட்டா அது குண்டு படிச்சு இப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன குறை என்ன குறை இல்லாம கிடக்கு உங்க எல்லாம் குறையாக தான் கிடக்கு சரி முன்னம் நாங்கள் திருப்பி வருவோம் நினைச்சீங்களோ அதுக்கப்புறம் சரி இல்லை வேறு அடிக்கு போன அடிப்போங்க He's drawing the plan. Tio is watching now. கைலாசண்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நான் விமலன் ஐயா வந்து விமலன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயான்றதோட அங்கிலன்னு சொல்லுவோமே வழியிலேருந்து வந்திருக்கார் அப்போ அந்த ஒரு பாஷையிலே நாங்கள் கதைப்போம் வந்து அப்போ அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வேலேருந்து வந்திருக்கார் அப்போ நேற்றைய தினம் கூட நாங்கள் போட்ட வீடியோவில் ஐயா வந்துட்டு பார்த்துருப்பீங்க சரி அப்போ வந்து இப்போ நாங்கள் எங்கே போக வலிக்கிட்டுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கொடிகாமம் கெட்பள்ளி பகுதிக்கு வந்துட்டு போக போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதாவது வந்து ஆணையரவில் வந்து அந்த தம்பியும் அவங்களோட மாமாவும் வந்துட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள என்ன சொல்கிறது இப்படித்தானே வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு காட்டுக்கையோ மாட்டுக்கையோ வந்து ஒரு வேலைக்கு போயக்குள்ளே ஒரு புதரையோ பற்றியோ வந்துட்டு ஒரு க்ளீன் பண்ணிக்குள்ள நம்ம கண்டபடி கையில் வைப்போம் ஏன்னா ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குண்டொண்டு வந்து வெடித்து அதாவது அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதாவது அந்த மாமா வந்து தண்ணி கேட்க இவர் வந்து கொண்டு போய் கொடுத்தது மட்டும்தான் ஞாபகமாக கண்முழிச்சு பார்த்தா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? பார்க்கல. நீங்கள் இங்கே வந்த சீசனுக்கு போட்டிருக்கோம் நாங்களோ இப்போ ஐயா வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக எங்களோட வீடியோக்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 10 நாள் அப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் ஈவன் வெளியில் இருக்கவங்க கூட ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்களோட வீடியோக்கள் பார்க்குறது கூடவேன்னு சொன்னால் டைம் வராது அதனால தான் வீடியோ பார்க்க ஆக்களையே நேரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து வந்திருக்கார் ஸோ ஐயாவோட நிறைய விஷயங்கள் நாங்கள் எல்லாம் காய்ச்சி எல்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்போ ஐயா இதுதான் நடந்த சம்பவம் என்னென்றால் தம்பியும் மாமன்காரனும் வேலை செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறோம் அப்போ மாமன்காரன் வந்து தண்ணி கட்டிருக்கார் அப்போ தண்ணி கேட்க அவன் போய் பொடியன் போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுவேன் இப்போ நீங்கள் தண்ணி கேட்குறீங்க நான் போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து உங்கள்கிட்ட தர அப்படியே வெடிக்குது பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் ஆகினா
அப்படியே சரி அதிலே அப்படியே 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அதில் ஒரு ஆள் முடிஞ்சுது, மாமன்காரன் முடிஞ்சுது. பொடியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்துன்னே தெரியா, 4 நாள் கோமா, கண் முழிச்சு பார்த்தா 2 காலும் இல்லை, ஒரு கையும் இல்லை, இன்னொரு கையில் 3 விரலும் இல்லை. சரியா? அப்போ வந்து அன்றைக்கு ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணி கேட்டா, அவங்க வந்து என்னோட நல்லா உண்மையிலே நல்லா காய்க்கக்கூடிய அம்மா ஒரு அர்த்தம் வந்து அதில் அவங்கள குற்றம் இல்லை, உண்மையிலே வந்து கிருஷ்ணா அப்படி தான் நடந்தோ ஈவெண்ட் வந்து அப்படின்றத வழியாக ப்ரூவ் பண்ணிங்களோன்னு. இப்போ நான் வந்து சொன்ன விஷயம் வந்து எனக்கு குண்டு வடித்ததோ இல்லாட்டி என்ன வடித்ததுன்றது தெரியாது, ஆனால் தம்பிக்கு வந்து கை கால் இல்லைன்றதை நான் கண்ணார பார்த்து தான் உங்களுக்கு வந்து காட்டினான். அப்போ என்னதான் நடந்தாலும் நீ எவ்வளோதான் நாங்கள் கொடுத்தாலும் ஈவன் அவன் ஒரு பொய்யை கூட சொல்லியிருந்தாலுமே அவன் அந்த இழந்த அவயவங்களை திருப்பி எங்கால மீட்க முடியவே முடியாது, என்ன ஈடு செய்ய இயலாது. அப்போ இப்போ கூட நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பியா நாங்கள் இப்படி இவங்க வருவோம், நீங்கள் நிற்பீங்களாண்டா, என்னென்னா நீங்கள் என்னையை பார்த்து கேட்குற கேள்வி என்ன, நான் ஏன்டா போண்டேன், நான் இங்கே என்ன போகலும், நான் வந்து இதுக்காக படுத்திருப்பேன், நீங்கள் எனி டைம் வரலாம்ண்டான். அப்போ அந்த ஒரு கதையை வந்து சரியான ஒரு மன கஷ்டத்தை வந்து கொடுத்துச்சு எனக்கு. அப்போ தம்பி வந்து என்னட்ட கேட்ட விடயம் என்னென்றாலையா, அவன் வந்து இந்த இப்போ எங்களோட இந்த ஒரு கிச்சன் மாதிரி ஒரு வீடு தான் அந்த சின்ன ஒரு வீட்டில் அங்கே இருக்கிறேன். அப்போ அவை கேட்ட உதவி வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் ஒன்று வந்து வெளியில் உள்ளவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க இருக்கிற வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ பொடியன் கேட்ட என்னென்னு சொன்னால் அந்த டாய்லெட்டும் வந்து எனக்கு வழியாக்கெல்லாம் கட்டி தந்தது. அந்த டாய்லெட்டு பக்கத்தையாக கொஞ்சம் ஒரு அளவான ஒரு வீடை எனக்கு கட்டி தந்தீங்கன்னு சொன்னால் நான் ஏதோ இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன் என்ன அப்படின்றத வந்து சொன்னான். அவன் வந்து நல்ல ஒரு ஃபனியானால் இவன் வந்து அவன் கதைக்கு கூட வெத்திலவாக போட்டுருந்தான்னு கதைச்சவன் வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் தடை செய்யலை. காரணம் என்னென்றால் அவன் தன்னை மனசுக்கு பிடிச்சதை செய்யட்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வந்து யார் எப்போ இருப்போம் எப்போ சாவோம் என்ன நடக்கும் வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்காண்டி பிள்ளையான வேலையில் போனால் நம்ம சொல்லத்தான் பண்ணணும் நாங்கள். அப்போ நான் வந்து சொன்னான் அவனுக்கு பிடிச்சதை வந்து அவன் செய்கிறான், ஓகே. ஆனால் பாருங்க உண்மையிலேயே நான் வந்து நடந்ததை ரியாலிட்டியை அப்படியே எடுத்து போட்டது வந்து நான் ஒரு கதையுமே நான் வந்து சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, கதைக்கவும் இல்லை, இப்படி கதைக்கணும்னு சொல்லவும் இல்லை. ஈவன் இன்றைக்கு ஐயா கூட அந்த இடத்துக்கு வந்து வரப்போகிறார், எங்களோட நாங்கள் வந்துட்டு வீடியோ செய்ய போகிற இடத்துக்கு வந்து ஐயாவுமே வந்து லைவாக வந்து பார்க்க போகிறார். நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்களுமே, அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களுமே ஸ்ரீலங்காவுக்கு வார டைமில் வந்து நீங்கள் எங்களோட வரலாம், வந்து பயணிக்கலாம். நீங்கள் எது உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு செய்யலாம். உதவி செய்யணும் மட்டும் இல்லை, தாராளமாக நீங்கள் எங்களோட வந்து உங்களோட டேயை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். வந்துட்டு அதில் ஒரு சிக்கலுமே இல்லை. வந்து நாங்களே செலவழித்து எல்லாமே வந்து செய்வோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா எங்களை நீங்கள் தேடி வாரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு எங்களுக்கு போதும். என்ன சொன்னால் வந்து இப்போ நீங்கள் வந்து அங்கே இருந்தவங்கள்ட இந்த வீடியோக்களை பார்க்குறது தான் எங்களுக்கான மிகப்பெரிய சப்போர்ட்டே. வந்து என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து யாரும் வந்து காசு பணம் எதுவும் தர்றதில்லை, வந்து நம்ம கேட்குறதும் இல்லை, வந்து இதை அதை செய்யுங்கன்னு சொல்லி யாரும் எங்களை ஊக்குவிக்கிறதும் இல்லை. வந்து ஆனால் நீங்கள் பார்க்குற கொடுக்குற அந்த எழுதுறது அதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய பலம். அப்போ அது வந்து நேரடியாக வரும்போது அது எங்களுக்கு இன்னும் பெரிய பலத்தை கொடுக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ அந்த பொடியன் வந்து கேட்டது ஒரு வீட்டை. அப்போ உண்மையிலே வந்து சொன்னோம்மா, நீங்கள் வந்து எனக்கு என்னில் நம்பிக்கை இருக்கவில்லையோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள அதிகம் நம்பிக்கை இருக்குது. இவ்வளவுதான் பிரச்சனைகளை கடந்து வந்தாலுமே கூட யார் சொன்னதையும் வந்து உண்மையிலே என்ன நேசித்தவங்க ஒரு நாள் நம்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையிலே வந்து 100க்கு 99% சரி, ஒரு வீதத்தை விடுவோம் வந்து ப்ளஸ் யாரும் இல்லைன்னு சொன்னால் பை மிஸ்டேக்காக கூட நாங்கள் தவறுதலை விட்டுருக்கலாம். 100க்கு 99% நாங்கள் இந்த காசு விஷயத்தில் ஹெல்ப்பிங் விஷயத்தில் நான் உண்மையாக தவறு விட்ட ஆள் இல்லை. வந்து இவன் நேற்று கூட அந்த நிசாக்காட வீடியோவை பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி அக்குரேட்டாக எல்லாம் கணக்கு முடித்து வந்துட்டு கடைசியாக பேலன்ஸும் 190 நான் வந்தவாக்கு பார்த்து கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ தம்பி வந்து வீட்டை கேட்டால் எனக்கு ஷொக்காக போயிட்டாடே, இவர் என்னடா அப்போ வீட்டை கேட்குறான். ஒரு வண்டியில் கேட்டிருந்தா அடுத்த நாளே வண்டி கொடுத்துருப்பேன். ஒரு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி இருந்தால் நம்ம வண்டி கொடுத்துருப்போம். மாதாந்த உதவினாலும் செட் பண்ணி விட்டுருக்கலாம். இவன் வீட்டை கேட்டுட்டான், ஏற்கனவே வந்து இஞ்சால வீடுகள் கட்டி கொடுக்க சரியாக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் சொல்லி போட்டு அப்போ நான் சொன்ன வந்து ஓகே தம்பியா, நான் வந்து சொல்ல மாட்டேன், பட் சொன்னால் நான் செய்வேன். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற டயலாக் வீடியோவில் ஏன்னா அப்போ சொன்னால் செய்வேன். நான் சொல்லலை, ஆனால் நம்புவோம் நடக்குமென்னு நம்புவோம். அதாவது நீ படுற கஷ்டம் நான் அறிகிறேன், நான் கண்ணார பார்க்குறேன், மக்கள் பார்த்தாங்க, அவங்களுக்கு உணர்ந்தால் கண்டிப்பாக உனக்கான காரியம் ஆகும் தம்பியான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஸோ சொல்லிட்டு வந்த முதல் நாள் விடியப்பறமே ஒரு அதிசயம் மாதிரி ஒரே ஒரு கோல், ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா ஒரு கதைச்சிருந்தா தான் வந்து தம்பிக்கான வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு ஒன்று செய்கிறேன்றது அம்மாவோட அந்த முதல் ஒரு அத்திவாரமாக இருந்துச்சு.
அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக கோல் வரையில. அப்போ எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. அடைய என்னென்னு நம்ம இதை செஞ்சு கொடுக்க போகிறோம்னு சொல்லி. அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக வந்து 2-3 கோல் வந்து அது ஒரு கொஞ்சம் பேக்கப் ஆகிட்டு வந்து அப்போ எடுத்தோடனே எல்லோரும் வந்து கேட்டாங்க, கிருஷ்ணா அப்படி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போடுங்க, நாங்கள் ஒரு 50,000 ஒரு 1,00,000 அந்த தம்பிக்கு வந்துட்டு வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்ன விஷயம் வந்து இப்போ உங்களோட இந்த 50,000 1,00,000 நீங்கள் இப்போ இந்த அக்கௌண்ட்டு போட்டு எந்த பலனும் இல்லை வந்து என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து வீடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ முடியுமன்றதை நாங்கள் வந்து தீர்மானிக்கணும். அடுத்து வந்து நாங்கள் வீட்டை யார்கிட்ட கொடுக்க போகிறோம்ன்றதை தீர்மானிக்கணும். அதாவது கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் எதையுமே வந்து நாங்கள் இனிமேல் நடக்காத வண்ணம் பார்க்கணும்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் எடுத்து தான் செயற்படணும். என்னால் இப்போதைக்கு செய்யக்கூடியது நீங்கள் யாரெல்லாம் தம்பிக்கு உதவ முன்வாரீங்களோ அவ்வளோ பேர்ட்ட நம்பரையும் உங்களோட அனுமதியோடு நான் வந்து நோட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அனுப்ப தயாராக இருக்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் ஒரு எஸ்டிமேட் போடலாம், எஸ்டிமேஷன் வந்து போடலாம். ஒரு ஓவராலாக வந்து பார்க்கலாம். ரைட், இவ்வளோ ரெடியாக இருக்கிறேன், வீட்டுக்கு இவ்வளோ முடிய போது எங்களால் செய்ய முடியுமா இல்லையா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் எல்லாரோடையும் கதைச்சி அவங்களோட நம்பரை நோட் பண்ணி போட்டு அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், சரி கடந்த காலங்களில் நான் வந்து காசை கொண்டு போய் நீங்கள் இப்போ எனக்கு அனுப்பும்போது நான் வந்து கொண்டு போயிட்டு கொடுத்துருந்தேன். அதை கூட சொல்லியிருந்தாங்க, ஏன் இவனுக்கு அனுப்புவான், இவங்க உண்டே கொடுப்பான், இவங்க கொஞ்சம் எடுப்பான் கொள்ளுவான், அதில் வர்ற வட்டி எடுப்பான் அப்படின்னா பல குற்றச்சாட்டுகள் எனக்கு முன்வச்சால நான் வந்து உண்மையாக அப்படி செஞ்சால் இல்லை, எனக்கு அது உண்மையிலே பிடிக்கவும் இல்லை. அப்போ அதால் நான் வந்து இந்த வருஷம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்ன விஷயம், இனி நீங்கள் யாரும் எனக்கு கூட எந்த காசுமே அனுப்பணும். ஈவன் வந்து நம்ம இப்போ இங்கேருந்து 10 தடவை இல்லை 100 தடவை போயிட்டு வர போகிறோம்னாலும் எங்களுக்கு போக்குவரத்துக்குன்னு கூட எங்களுக்கு 1 ரூபாவுமே வேண்டாம். நாங்கள் செய்கிற வீடியோவால் வரக்கூடிய அந்த வருமானமே எங்களுக்கு போதுமாக இருக்குது. அதை விட நாங்கள் சந்தோஷமான ஒரு சேவையாக இதை நினச்சி செய்கிறோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமாக அது இருக்குது, எங்களுக்கு அது போதுமானது. இப்போ தம்பின்ற வீட்டல்கள் கூட எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ வந்து எங்களுக்கு அந்த வீடு வந்து இப்போ ஒரு அண்ணா ஒரு ஆள் செஞ்சு வருவார் தானே, அவரோட நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். ரைட், இப்போ அவர் வந்து இப்போ எவ்வளோ ஆண்டுங்களை சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுப்போம். ரைட், இப்போ அவருக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அவர் கேட்குற கொடுத்தா தான் அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ அவர் ஒரு 5 லட்சம் கேட்குறேன்டா நான் அந்த கதைச்சி வச்ச லிஸ்ட்டில் உள்ள ஒரு 3 பேருக்கு அவர்கிட்ட நம்பரை கொடுக்க போகிறேன். ரைட், நீங்கள் இந்த நம்பருக்கு ஒரு 5 லட்சத்தை போடுங்க, அவர் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு டிரெக்டாக வந்து அவையிலேயே கண்டாக்ட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து மானிட்டர் பண்ணுற ஒரு ஆளாக மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போகிறேன். அப்படி கூட நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே உள்ளவங்களாக இருக்கட்டும் புலம்பெயர்வர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து என்ன சொல்கிறது, யாரும் யாரையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு வந்து டிரெக்டாக வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் என்று சொல்லி சரி எனக்குன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு சொல்லியிருக்க கூட சில பிள்ளைகள் பார்த்தா ஹோய்ப்பாங்க வந்து சரி. அப்போ எனக்கு ஒரு வருத்தம்னு சொல்லியிருக்க நான் ஒரு வீடியோவில் காய்ச்சி போட்டு இந்த இதுதான் என் அக்கௌண்ட் நம்பர், இதுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காய்ச்சி விட அது சிலவில் வந்து லட்சம் மில்லியன் சொல்லி ஓடிக்கொண்டு போகக்குள்ளே வந்து எனக்கு ஒரு 10 லட்சம் காணும்னு சொன்னால் அது ஓடிக்கொண்டே இருந்தால் காசு வந்து வந்துகொண்டே இருக்கும். அப்போ அப்படி வந்து வரக்குள்ள உண்மையிலே இப்போ நான் ஒரு நேர்மையான ஒரு ஆளாக இருந்தேன்னு சொன்னால் வந்து நான் சொல்லுவேன் எனக்கு வந்துட்டு காணும் அது இப்படி செய்யலாம். சில இடத்துல எங்கிட்ட கண்ட்ரோலை மாதிரி போனால் யாரோ ஒருத்தன் உழைச்சி கஷ்டப்பட்டு வர்ற காசுகளே தேவைக்கு அதிகமாக தானே போப்பதாங்கள். அப்போ அதால் நான் வந்து எல்லோரும் பாதுகாக்கப்படன்ற கண்டிப்பாக இப்போ கூட நான் வந்து அதில் மானிட்டர் பண்ணுறபடியா இப்போ ஒரு 15 பேர் இப்போ என்னோட ஒரு 10 பேர் அந்த வீட்டுக்கு கதைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறார் நான் வந்து 10 லட்சம் தரேன்ண்டு, ஒரு ஆள் வந்து சொல்கிறார் 1 லட்சம் தரேன்னு சொன்னால், அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு 10 பேர் காய்ச்சிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் 10 பேருக்கும் சமனாக பங்கிடலாம் தானே. அதாவது ஒரு ஆள் கூட கூட தாக்காதபடி. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் 10 லட்சம் தர வர்றாருன்னு சொன்னால் அவருக்கு சொல்லலாம், இல்லை ஒரு 10 பேர் வந்திருக்காங்க ஆளுக்கு போடுற ஆளை நீங்கள் ஒரு 3 லட்சம் போட்டால் காணும், இன்னும் ஒரு ஆளுக்கு உங்களோட ஹெல்ப்பை வந்து ஒரு நேரம் செய்யலாம் தானே அப்படின்னு மாற்றி விடக்குள்ள அவருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து எனக்கு கால் பண்ணுறவங்களுக்கு என்னோட காய்க்கிறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். வந்து நான் வந்து இது வரைக்குமே எனக்கு கூட எடுத்து சொல்லியிருக்காங்க, தம்பி ஒரு ஆளுக்கு அடித்து இப்படி ஹெல்ப் பண்ண போக சொல்லிக்கு நான் வந்து காசு அனுப்புகிறேன் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க அவர் வந்து சொன்னாராம், எனக்கு ஒரு 20,000 நீங்கள் ஒரு 20,000 ஒரு கொஞ்சம் தரணும் போக்குவரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தம்பியான்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம யாரையும் அப்படி கேட்டிருந்தேன்னு சொன்னால் அப்படி வரலாறு இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட வீடுகடி கூட வந்து சொல்லி கதைக்கலாம். இந்த ஐயா மாதிரி உங்களையும் நான் வந்து இருத்தி வச்சு கதைக்க நான் தயாராக இருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், வந்து பிள்ளை செய்யாமல் மனுஷன் இல்லை, எல்லாருமே பிள்ளை செய்கிறது பை மிஸ்டேக்காக நடக்கும். வேணா அதாவது இப்போ ஒரு தட்ட காசை கூட நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட வந்து அதை கொடுன்னு சொன்னால் கொடுத்தா போயிடும். இந்த உலகத்தில் வந்து நடமாடி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் பிள்ளை விட்டோன்னு இருக்கிறாங்க. என்ன சொல்லலாம், பிள்ளை விடாத யாருமே இல்லை. ஆனால் உங்களை சொல்ல இல்லையா சரியா. அப்போ
அந்த மாதிரி அப்போ வந்து இப்போ ஒரு காசு அனுப்புகிறார் அவர்கிட்ட காசு வந்துட்டு தவறுதெல்லாம் மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் அதை வச்சு எங்களை கல்லன்னு சொல்லல நீ வந்து திருப்பி வந்து எடுத்து ஐயா இந்த காசு கொடுத்துட்டீங்களா இல்லையா இதை இப்படி செய்யணும் நான் வந்து உங்களுக்கு தரப்பேன் இல்லாட்டி இன்னும் அதை கொடுக்க போகிறேன் இது நடக்கும் இப்போ 100 பேர்ட்ட காசு அனுப்பி 100 பேர்ட்ட காசை கொண்டு போய் நம்ம கொடுக்குறது வந்து யார்கிட்ட கண்ணுக்கும் தெரியல அதில் விடுபட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் எல்லார்ட்ட கண்ணுக்கும் தெரியுது அதுலேயும் ஒரு குறையுமே இல்லை நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு வேளை கொடுவடலையா நீங்கள் வந்துட்டு என்னோட கேளுங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க அடுத்த நிமிஷம் ஆன் த ஸ்பாட் நான் அவங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி நான் லைவாக இந்த இடத்துலையே பரத்துலாம் இருந்து கொண்டே இருக்கிறேன் வந்து ஏன்னா அப்போ இன்றைக்கு வரைக்கும் அப்படி யாரும் வரவும் இல்லை நாங்கள் அப்படி யாருக்கும் செய்யவும் இல்லை வந்து அப்படி நேர்மையாக இருக்கிறதாதான் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இவ்வளோ பேர் எங்களை கல்லணுன்னு சொல்லி எங்களுக்கு வைக்காத பட்டம் இல்லை ஆனால் பாருங்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த தம்பிக்கு வந்துட்டு வீடு இல்லை இவருக்கு ஒரு வீடு ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு 5 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து ஒரு வீடு ஒன்று செய்கிற அளவுக்கு வந்துட்டு ஆட்கள் வந்து வந்திருக்காங்க ரெடியாண்டா காரணம் வந்து உண்மையிலே என்னில் வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையை நான் ஒரு நாளுமே வந்து ஸ்பாயில் பண்ண மாட்டேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் 100% அவங்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரிக்கு அதே நேரம் அந்த தம்பிக்கு உதவி பேச்சிடணும் அவங்கள்ட மனசும் குளிரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதை மட்டும்தான் நாங்கள் யோசிப்போம் அதாவது இந்த எங்களோட வீட்டு வேலை போய் கொண்டிருக்குது நான் மேலே போய் கூட என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்குறேன் நான் எழுப்பினேன் குளித்தேன் ஃபோனில் இந்த ஐயாவை வந்து பார்த்துட்டு இருந்துப்பார் கூட ஃபோனில் நான் இருந்தேன் வந்து எடிட் பண்ணி கொண்டு இருந்தேன் அந்த அளவில் முடிச்சுட்டேன் குளிச்சுட்டேன் சாப்பிட்டேன் திருப்பி ஒரு வீடியோன்றதை இப்போ அடுத்த வீடியோவுக்கு போகிறோம் ஐயாவையும் கூட்டிக் கொண்டு தான் நேரடியாக போகிறோம் ஐயாவுமே வந்து பார்க்க போகிறார் அதாவது அவங்களோட நிலைமையை வந்துட்டு பார்க்க போகிறார் வந்து உண்மையிலே வந்து அப்படியானவங்களுக்கு வந்து நாங்கள் தேடி போய் உதவி செய்கிறோம்னு சொன்னால் உண்மையாக ஒரு தமிழனாக இருந்தால் உண்மையிலே ஒரு மனச்சாட்சியில் ஒரு மனுஷனாக இருந்தால் தமிழன்ன்றதை விடுவோமே ஒரு மனுஷனாக இருந்தால் வந்து ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறத நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு ஆள் இணைக்கிறானா இருந்தால் அவங்க வந்து எப்படி கொத்தவரதான் இருப்பாங்க நீங்கள் யோசிச்சுப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நான் சொன்னால் ஈவன் எனக்கு பிடிக்காதவங்க கூட உதவி செய்கிறான்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னா அடைய விடுவேன் நான் வந்துட்டே பார்க்கல நான் பார்க்கல என்ன செய்கிறான் நான் பார்க்கலன்றாவது நான் விடுவேன் ஏன்னு சொன்னால் அவனால் 4 பேர் நல்லா இருக்காங்க என்ன அப்போ எல்லாருமே அறிய வந்து நாங்கள் நல்லது செய்கிறோம் ஒருத்தருக்கும் ஒரு கெடுதலுமே வந்து நாங்கள் செய்யலை அப்படி இருக்கக்குள்ள கூட வந்து அதையுமே வந்து யாருமே எதிர்க்க நினைச்சா உண்மையாக நான் சொல்கிறோம் வந்து விமர்சனங்களை கண்டோ இல்லாட்டி எதை கண்டுமே வந்து நாங்கள் வந்து அஞ்ச போகிறது இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து நான் நேர்மையாக போகிறேன் நான் சரியாக நடக்கிறேன்றதில் நான் வந்து 100% சரியாக இருக்கிறேன் இப்போ வந்து பேங்க அந்த தம்பியை போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடு ஒன்று கட்டித்தரப்போகிறோம்னு சொன்னால் அது வந்து அவருக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு லொட்ரியில் வந்து லொட்ரியில் அதிலும் பார்க்க பெருசு ஏன்னா லொட்ரி கூட வந்து உண்மையிலே என்ன அது சொல்கிறேன் நான் அதை அவர் வந்து டிக்கெட் வந்து அவர் வாங்கி முயற்சி ஒன்று போட்டுக்கொண்டு இருக்கணும் மேனே இது வந்து நம்ம ஒரு நாள் போனோம் பார்த்தோம் வந்து இன்றைக்கு வந்து அவருக்கு போய் சொல்ல போகிறோம் அவர் வந்து வீட்டான் படுத்துருக்கிறார் ஆனால் அவருக்காண்டி நாங்கள் வேலை செய்கிறோம் என்ன நாங்கள் வேலை செய்கிறோம் ஆனால் இந்த வேலைக்கான கூலியை வந்து எங்களுக்கு அந்த காசு அனுப்புகிறோம் அவங்க கூட தரல ஏன்னா நாங்கள் கதைக்கிறதுல வர்ற அந்த வீடியோலேயே வந்து வர்ற அந்த வருமானம் தான் எங்களுக்கான வருமானம் என்ன அப்போ அது எங்களுக்கு போதுமென்று தான் சொல்கிறோம் நாங்கள் யாரையும் கேட்கவும் இல்லை இப்போ 100 ரூபா காசோட நாங்கள் யாரையுமே கேட்கவும் இல்லைன்னு இப்போ அப்படி இருக்கக்குள்ள எங்களால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் அடித்து நான் சொல்கிறேன் வந்து இப்படி செய்யலை இப்போ வந்து பொதுவாக சேவை செய்கிற ஒரு நிறுவனங்களாக இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயமாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற லேபர்ஸுக்கான சம்பளம் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கான ஒரு டேக்ஸ்ன்ற ஒன்று வந்துட்டு பே பண்ணணும் என்ன ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு வருமானம் செப்பரேட்டாக எங்களுக்கு வீடியோ மூலமாக வர்றபடியால் நீங்கள் தரக்கூடிய அந்த பணத்தை நாங்கள் 100% கொண்டே நாங்கள் சேர்ப்போம் அதில் எங்களுக்கு 1 ரூபா கூட தேவையே இல்லை ஏன்னா இப்போ 100% உதவியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாவது வந்துட்டு நாங்கள்னு சொல்லி அந்த யூடியூப் செய்கிறவங்களால கட்டாயமே இல்லை மேலே அப்போ அது யார் அப்படின்றத நீங்கள் சரியாக சூஸ் பண்ணி வந்து நீங்கள் கொடுக்கணும் இன்றைய பாருங்க நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் கட்டாயம் அவருக்கான அடுத்த பதில் வீடியோ வந்து நாங்கள் போட்டே ஆகிறோம் அதாவது வந்துட்டு அவருக்கு என்ன உதவி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோன்றதை போட்டே ஆகிறோம் வந்து ஒரு வீடியோ ஒருத்தரால் காட்டி போட்டு நாங்கள் வந்துட்டு 2 உதவி செய்ய விடுறதே இல்லை இவன் விட போகிறோம்னு சொன்னாலும் இந்த காரணத்துக்காண்டி தான் அவருக்கு இதை செய்ய விடுறோம்ன்றதையாச்சும் அட்லீஸ்ட் வந்து நாங்கள் சொல்லித்தான் முடிப்போம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசை கொண்டே கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து எல்லாரையும் பார்க்க வச்சு போட்டு வந்துட்டு அவங்கள நாங்கள் அப்படி கை விடுறதே இல்லை வந்து விட்டதும் இல்லை ஈவன் அன்றைக்கு கூட நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த காலையில் தம்பியை பார்க்க போகிறேன் எனக்கு மனசு ஃபுல்லாக சஞ்சலம் வந்து ஓகே நான் வந்துட்டு போகிறேன் என்னத்தை கேட்குறான் அறியான்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அவன் போய் வீட்டை கேட்டானப்பா வீட்டை கேட்டால் அதோ பெரிய நீங்கள் சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு 21 அடி ஒரு 25 அடியில் வீடு போகிறோன்னா இப்போ எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுவாங்க இந்த காலத்துலையா 50 லட்சம்
50 லட்சம்னா அவர் கொஞ்சம் இன்னும் பெருசாக போமங்கள். இப்போ நோமலாக நான் வந்து முதலாக ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் வந்து அவர் வந்து எனக்கு 30 லட்சம் சொன்னார். முன்னுக்கு 32 அடி, அதாவது 21 அடி விராந்த கிச்சனோட 2 அறைய பெண்ணுக்கு சேர்த்து, அதாவது வயரிங் ஒன்றும் இல்லாமல் தனியாக பூசி விடுற நிலகதை ஒன்றும் இல்லாமல் 30 லட்சம்னு சொல்லி கேட்டார். அப்புறம் இன்னும் ஒரு அண்ணா உங்களுக்கு தெரியும், எங்கட கீரிமேலையில் அந்த முன் ஷெட்டெல்லாம் முறைக்கு தந்தார். அவரோட வந்து கதைக்கு அவர் சொன்னார் வந்து சரி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சின்னனாங்க. நான் சொன்னேன் அது கொஞ்சம் இப்போ 30 லட்சம் ரூபாய்க்கு பூச்சோடைய முடிக்கிறோண்டா, இனி வந்துட்டு நீ கதவு நிலையெல்லாம் போட்டு வயரிங் செய்ய 35 வந்துடும். அப்போ கொஞ்சம் வந்து சின்னனாக்குவோம், அவங்க இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா ஓகே. அப்போ கொஞ்சம் சின்னனாக்குவோம், சின்னனாக்கி வந்து அறையோட ஜாயின் பண்ணி கிச்சனையும் எடுப்போம்னு சொல்லி போட்டு நான் கேட்டேன் வந்து எழிலண்ணாட்ட அப்படி பட்ஜெட் ஒன்று போட்டு தாங்கண்டா. அப்போ எழிலண்ணா சொன்னார் ஒரு 28 இப்படி 28 கிட்ட வேணும் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்து இதை செய்யுங்க எங்களுக்குண்டா. அப்போ பார்த்து செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் 28 கேட்டால் நாங்கள் இனி வந்து அதை குறைக்கலாம். அப்போ ஆண்டவரே சொல்லிக்கார் வந்து ஒரு வேலை செஞ்சானா அவனை நெட்டி வேறு சிந்தி என்ன நெட்டி வேறு சிந்த முதல் அவன்கிட்ட இதை கொடுக்க சொல்லி, ஏன்னா நெட்டி வேறு காய முதல் அவரோட ஊதியத்தை கொடுக்க சொல்லி. அப்போ நாங்கள் ஒன்றும் பார்த்து செய்யலாது. இவன் அந்த ஒரு 50 கழிச்சு விட்டா அந்த 50 நாங்கள் அந்த தம்பியை கொடுப்போம், இல்லாட்டி அந்த 50 அனுப்புவோம் நான் சொல்லுவேன். இதுதான் முறை ஏன்னா. அப்போ வெளியில் நான் சொன்னார் வந்து ஒரு 28 மட்டும் செய்யலாம் தம்பியான்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து வீடெல்லாம் பூசி பில்லர் அடித்து கதவு நிலையெல்லாம் போட்டு ஈவன் வயரிங்குமே செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிறார். அப்போ இது வந்து எங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நாங்கள் எழிலண்ணாவை கூட்டி கொண்டு போயிட்டு இன்றைக்கு இடத்தை காட்ட போகிறோம். அதாவது வந்து அங்கே வந்து இப்போ எல்லா இடத்துலையும் எடுத்தோட வந்து கொஞ்சம் எழிலண்ணான்னு சொல்கிறேன் சாவி எல்லாரும் அடிக்குதாப்பா ஆள் சொன்னா சொல்லுத்தானே டைமிங் தான் இங்கே வாங்க சரியா பேங்க 3 மிஸ்கோல் வந்து பேங்க இங்கே இங்கே சரியா 3:18 3 மிஸ்கோல் வந்து இப்போ 3:20. அப்போ யாரோட நேர்மையாக நல்லா வேலை செய்கிறாங்க. அண்ணன் நான் உங்களோட பதில தான் பார்த்துருந்தேன், நீங்கள் எவ்வளோ இப்போ சரியா ஆத்தே கடவுளை எப்போ நான் விழுக்குறோம் மிஞ்சா சரியா இல்லை நான் குறைக்கா ஒரு 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 12 நிமிஷத்தில் தான் நிற்பேன் ஒருத்தர் இல்லையா எனக்கு ரைட் 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 ரயில்வே ட்ராக்கை தாண்டி நில்லுங்கோ. ஒரு ஐஸ் பழம் இருந்தால் வண்டி குடிச்சோ நில்லுங்கோ டக்குன்னு ஓடியாருண்ணா. ஐஸ் பழம் உருவ முந்தி வந்துடுவேன் நான் முழுக்கிறோம். சரியோ ஆள் வந்துட்டு தான் மீனி நாங்கள் மின்ன கூட ஒரு ஆள்கிட்ட அதனால் வேலையை விட்டுட்டு வந்தது. நன்றி. ஓ ஸோ நாங்கள் வந்து விளக்கிட போகிறோம். உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமான தருணத்தை நோக்கி ஓடுறோம். இதுலேயுமே எங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் வரப்போன்றது தெரியாது, இந்த வீடு எப்படி முடிய போகிறது தெரியாது, முடிப்போமோ தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன் முடிப்போம், முடிச்சு கொடுப்போம் தம்பிக்கு. எங்களுக்கு தேவையான ஒன்று மட்டும்தான் தம்பின்ற சைட்டால் அவன் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணுன்றது மட்டும்தான். மிச்சம் எல்லாமே நாங்கள் வந்து செய்வோம். சீமேந்தோ சல்லியோ மண்ணோ எதுவுமே தம்பி தரத்து இல்லை, வாயால உண்மையை மட்டும் தான் காணும். சரி ஐயா எவ்வளோ வேணா என்ன ஐயா வெளியிட்டு போட்டிருக்காரோ இன்றைக்கு தான்டா எங்கட வேகனாருக்கு பின்னுக்கு வெளியிட்டு போட்டு இருக்கிறாள பாக்குறேன் நானா. சரி நல்லதான். உண்மையிலேயே வந்து வெளிநாட்டில் கூட ஆக்கள் நீங்கள் வடிவாக பார்க்கலாம். சின்ன பிள்ளைகளை ஏற்றினா உடனே வந்து அந்த கிண்டர் சீட்ன்னு ஒன்று வச்சுப்பாங்க வந்து அதில் தான் வந்து ஏற்றுவாங்க சின்னங்களை. அதே மாதிரி வந்து ஏர்நகையோடைய பெலிட்டை போட்டுருவாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே சொல்லுவாங்க எங்களுக்கு வீடு தேடி பில் வந்துருமெண்டு. அது வேறு. ஆனால் அதில் வர்ற பாதிப்புகள் அதிகம். அதுகளில் நாங்கள் கவனமாக இருக்கணும் வந்து. அப்போ நான் சொன்ன மாதிரிக்கு இப்போ நான் வந்து எங்களோட எழில் அண்ணாவை நான் வர சொல்லிக்க வந்து வீட்டுக்கான ஒரு பிளான் உண்டு அளவாக போட்டு கிட்டத்தட்ட எங்களோட சங்கானை அம்மாவுக்கு செஞ்ச வீடு மாதிரி தான். அதாவது வந்து 2 அறை வந்து பின்னுக்கு வரப்போகுது. அறையோட சேர்ந்து விராந்த வந்து என்ன சொல்கிறது அந்த அறைன்ற ஒரு இஞ்சால் பக்கத்து அறையில் ஒரு கொஞ்சம் வந்து உள்ளுக்கு எடுத்து குசினியாகவும் பெறும். அதாவது முன்னுக்கு 32 அடி இல்லாமல் ஒரு 25-26 அடி மேரிக்கு எடுத்து வந்து செஞ்சு கொடுப்போம். ஏண்டா நார்மலாக வந்து என்ன சொல்கிறது இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட எங்களுக்கு இதுக்கே ஒரு 30 லட்சம் வந்து வச்சுக்கொள்வோம். என்ன 30 லட்சம் வந்து முடிய போகுன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. வந்து இந்த 30 லட்சத்தில் ஒரு 30 ரூபா கூட வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து தயவு செய்து யாரும் என்ன சொல்கிறது ஈவன் ஒரு ஃபேக் ஐடியில் கூட யாரும் போடுறாங்க இல்லாட்டி எதுவும் கதைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு இந்த ஒரு துண்டு எடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம். வந்து
நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து விருப்பப்பட்ட மாதிரியே ஏன்னா அப்போ வந்து நாங்கள் நேரடியாகவே வந்து அவங்களுக்கு அதாவது அந்த தம்பியாக்கள அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு அனுப்பி அவங்க மூலமாகவே அந்த வீட்டு செலவுகளை வந்துட்டு நாங்கள் செய்யக்கூடிய மாதிரிக்கோ இல்லாட்டி அந்த மேசன் அக்கௌண்ட்டை டிரெக்டாக கொடுத்து ஏதோ ஒரு வழியில் அந்த வீட்டுக்கான முழு கணக்கும் நாங்கள் காட்டி முடிப்போம். அப்போ நாங்கள் இப்போ கதைக்கிற வேண்டிய காட்டி எங்களுக்கு 30 லட்சத்துக்கும் நாங்கள் ஆக்கூட கதைச்சிட்டோம் இல்லை. சத்தியமாக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு நான் கதைச்சிருக்கேன்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-10 பேரோட நான் வந்து கதைச்சிட்டேன் கிட்டத்தட்ட. ஸோ கதைச்ச மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து கட்டாயம் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து மாற்றம் இல்லை. முதலாவதாக வந்து ஜெர்மனியில் இருக்க ஒரு அம்மா தான் வந்து கதைச்சவா. அவங்க வந்து சொன்ன விஷயம் வந்து அந்த வீட்டை வந்து தான் தனியாகவே செய்கிறேன். அப்போ அம்மா நினைச்சது அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இணுவில்ல செஞ்சினாங்கள், அதே மாதிரி சங்கான கட்டுடை அப்படி பல இடங்களில் செஞ்சினாங்கள். அப்போ அந்த மாதிரிக்கான ஒரு பட்ஜெட் என்று சொன்னால் செய்யலாம்னு கூட அம்மா நினைச்சிருக்கலாம். ஈவன் ஒரு கொஞ்சம் கூட குறையண்டாலும் அம்மா செய்யலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து இப்போ சின்ன வீட்டு கூட எங்களுக்கு சரியான காசு முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு டிப்பர் மண்ணே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1,30,000க்கும் இல்லை. அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் ஒரு ஆளை அப்படி செய்ய சொல்கிறது வந்து அழகில்லை. இப்போ நார்மலாக இப்போ ஒரு வேறு விஷயங்கள்னு சொன்னால் நாங்கள் தனி ஒரு ஆளை செஞ்சோம். உதாரணமாக அன்றைக்கு அந்த கீரி மேலையில் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறக்கு 1 லட்சம் அனுப்பியிருந்தார். அதாவது வீடு அடிக்கணும் தந்தவர். அப்புறம் 20 நேரம் வந்து காணாமல் வரவே அண்ணாவுக்கு சொல்ல வந்து அவர் சொன்னார் தானே அதை செய்கிறேன்னு சொல்லி. ஏன்னா இன்னொரு ஆள் செஞ்ச மாதிரி வேண்டாம், ஒரு ஆள் செஞ்சாவே இருக்கட்டும்னு சொல்லி. அப்போ நானும் மோமெண்ட் சொல்லியிருந்தேன். அது இப்போ இதுவே வந்து வீட்டுக்கு 30 லட்சம் போப்பாண்டேக்குள்ள ஒரு அம்மா வந்து 15 லட்சம் வந்து தான் செய்ய தயாராக இருக்குன்னு சொல்லக்குள்ள என்னம்மா நீங்கள் செஞ்சாவே இருக்கட்டும் இன்னொரு 15 போடுங்கன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா ஆறாக இருந்தால் ஒரு மனச்சாட்சி வேணும் வேணா ஐயா. அப்போ அப்படி செய்யலாம். அப்போ நான் இப்போ அந்த அம்மாவுக்கும் சொல்ல போகிறேன்னு வந்து என்னென்னு சொன்னால், அம்மா நாங்கள் எல்லாரோடையும் கலந்து எல்லார்கிட்டையும் வந்து ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒன்று எடுத்து நாங்கள் அந்த வீட்டை முடிப்போம்னு சொல்லி. ஏன்டா இந்த காலம் தனியாக வீடு செஞ்சு கொடுக்குறன்ற வந்து சரியான மாதிரிக்கு கரைச்சலேன்னு அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிக்க போகிறோம். இப்போ வந்து வெளியிலன்னா எங்களுக்காண்டி வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் எங்கேன்னு சொன்னால் கொடிகாமத்தில். இப்போ நாங்கள் அண்ணாவையும் கூட்டி வந்து கேட்பலைக்கு போய் இடத்தையெல்லாம் பார்த்து ரேட் எல்லாத்தையும் வந்து கதைச்சி ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போட்டு ஒரு வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் என்ன கதைன்னு சொன்னால், இது வரைக்கும் நான் வந்து யாரோடையும் இந்த ஒரு ஆள் 2 பேர் சொல்லியிருக்காங்க தான் ஒரு 50 தாரன் 1 தாரன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எனக்கு அந்த 30 லட்சம் ரூபாய்க்கான அமௌண்ட்டு கூட வருமோன்றது வந்து சந்தேகம்தான். பட் இருந்தாலும் நம்புகிறோம் இதை நாங்கள் செய்யணுமென்று செஞ்சு முடிக்கணும்னு நம்புகிறோம். ஸோ அந்த நம்பிக்கை வீணாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஐயா என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நினைக்கிறீங்களா? இது முடியும் இது உங்களுடைய அன்பர்கள் எந்த வித காரணம் இல்லாமல் வந்து அன்பர்கள் செய்வார்கள். ஆனால் கடந்த காலத்தில் நடந்த அந்த பிரச்சனை பிறகு ஒரு சில பேர் நிற்கக்கூடும். என்ன அந்த அப்படிப்பட்டவர்கள் அங்கே ஒதுங்கியே நிற்கட்டு இல்லை, அவர்களும் தந்தும் திரும்பவும் பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் எது தந்தாலும் உதவிக்கு தானே என்னுடைய அது மற்றதையா ஒன்றை யோசிக்கணும். மேலே வந்து இப்போ நாங்கள் யாருக்கும் நல்லது செய்கிறோமோ இல்லை, அப்போ இனி செய்கிறவனே என்றாலும் செய்ய விடலாம் தானே. இன்றைக்கு பாருங்க, இப்போ அந்த பொடியன் கூட கேட்க போகிறான். இப்போ யாராக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. ஒன்று இன்றைக்கு வந்து இப்போ இவர் வந்து பார்த்து எங்களுக்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கான ஒரு அத்திவாரம் ஒன்று வெட்டுப்படுதுன்றாலே எங்களோட மனசை போல குளிரும். அப்போ அப்படி இருக்கேக்குள்ள அதை வந்து தடுக்க நினைக்கிற மனிதர்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து மனுஷராக இருக்கலாம். அதே மறக்க வேண்டியதுதான், அதை நினைக்கவே கூடாது. மற்றது நான் இந்த என்ன சொல்கிறது, எனக்கு இப்போயும் இருக்கிற கவலை. இப்போ கூட வந்து நாங்கள் அங்கே இங்கே எல்லாம் வீடியோக்கள் போடக்குள்ள நிறைய பேர் வந்து எனக்கு எழுதுவாங்க கமெண்ட்ஸ், நடமாடும் தெய்வம் கடவுள் அப்படிலாம் கணக்கு எழுதுவாங்க. வந்து அதை பார்க்கக்குள்ளவுமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன கவலைன்னு சொன்னால், அந்த சும்மா அந்த போன முறையெல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்த மூட்டம் அந்த டைமில் வந்து என்ன சொல்கிற ஒரு டைமே வந்து ஒன்றும் கதைக்கல கொள்ளையிலேன்னு சொல்லி. அப்போ உண்மையிலே அந்த டைமில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அச்சமும் இருந்தது தான். என்னென்று உண்மையிலே அப்படியே இருக்குமோ கொள்ளுமோ தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் மக்கள் நிறைய பேர் வந்து கிளியராக இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கூட எழுதுவாங்க, தம்பியா நாங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இப்படி பிள்ளையாக நினைச்சதான் நான் சாரி அப்படின்ற மாதிரிக்கு எனக்கெல்லாம் இப்போ நிறையவே வந்து மெசேஜ்கள் கமெண்ட்ஸ்கள் எல்லாம் வந்து வரும். இன்னும் நிறைய அப்படி வரணும், எல்லாருக்கும் புலங்கணும், எல்லாரும் பார்க்கும்படியாக நிறைய விஷயங்கள்
செய்யணுமன்றதான் எந்த விருப்பம். ஏன்னா இப்போ ஒரு ஆக்களை சும்மா ஒரு வீடியோ எடுத்து போட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் விடக்கூடாதுன்ற மட்டும் எந்த ஒரு குறிக்கோள். அவங்களோட பக்கத்தில் பிழை இல்லாத வரையில் இப்போ சும்மா எதுவும் பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொய் சொல்கிறாங்களே செய்யலாதானே ஐயா. அந்த வகையில் எங்கட சிறுபட்டி நிசாக்கான்ற வீடு உண்மையிலே 37 லட்சம் தான் எங்களுக்கு முடிஞ்சிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் உள்ளுக்கெல்லாம் பூசி வயரிங் எல்லாம் முடிஞ்சுதா. அது பெரிய ஒரு விஷயம். அது கொஞ்சம் முதல் தொடங்கியாச்சு உண்டு அது உண்டு. அது கொஞ்சம் பெரிய வீடு. அது அதுவுமே பெரிய அதிசயம் மாதிரி. இப்போ நேற்று அந்த அக்காண்ட வீடியோக்கும் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு, வெளிநாட்டில் இருக்கிற எங்கள்கிட்ட கூட இப்படி வீடு இல்லையாண்டு. ஐயாவும் ஒரு வெளிநாடு தானே, நீங்கள் சொல்லுங்கள். அப்படியா ஒரு கருத்து உண்மையிலே பிள்ளையான கருத்து தானே ஐயா? ஏண்டா வெளிநாட்டில் இருக்கிற எங்கள்கிட்ட கூட அப்படி வீடு இல்லையாண்டா உண்மையிலே அது உங்களோட ஒரு பிரச்சனை தானே. இப்போ ஒருதன் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறான், ஒருதன் பிச்சைக்காரன் ஆகிறான்னு சொன்னால் பிறக்க 2 பேருமே சமனா தானே ஐயா பிறக்கிறமேனா. அவனை முயற்சி தானே அப்போ ஒரு இதொன்றுக்கு தெரியுமே. ஒருதன் பிறக்க ஏழையாவோ கூழையாவோ பிறந்து அவன் குற்றம் இல்லை. ஆனால் அவன் சாகைக்கே அதே மாதிரியே சாவான்னு சொன்னால் கட்டாயம் அது அவன் பிள்ளை. ஏன்னா ஏதோ அந்த பூமியில் வாழ்ந்த காலத்துக்குள்ள அவன் தவறு விட்டுருக்கான், எல்லாத்தையும் தன் காலத்தை வீணடிச்சிக்கான் நான் அர்த்தம். அப்போ வெளியில் உள்ள உங்கள்கிட்ட இப்படி வீடு இல்லைன்னு சொல்லி நீங்கள் எழுதுறீங்கன்னு சொன்னால் அது உங்களோட முயற்சின்னு தான். இன்றைக்கு வெளியில் உள்ள எத்தனையோ பேர் 16 கோடி கட்டுறாங்க, 50 கோடி கட்டுறாங்க, 100 கோடி கட்டுறாங்க. ஏன்னா அதான் கவலைப்படுறதுதான் பிள்ளை. இல்லைன்றது வேற. ஐயோ என்னட்ட இல்லையே அது. ஆனா உண்டையா இது இல்லாம இல்ல இருக்கும் அந்த ஒரு வம்பு கழுவுற சில பேர் அதுவும் இருக்கு. வம்பு கழுவுற அதை விட வெளிநாட்டுல இருக்கிற எங்கள்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன வசதியான ஆட்களா இல்லையே. எல்லாருமே எங்க இப்ப நாடு மட்டும்தான் வித்தியாசமே தவிர எல்லாருமே தங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு ஒரு வகையில கஷ்டப்படுற ஆட்கள் தான் என்ன. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைண்ணா. அப்படிலாம் உண்மையா ஒரு மனுஷத்தை ஊற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. நானும் சத்தியமாக நான் கதைக்கிற நான் ஒரு நோவடிக்கிற மாதிரி காய்க்கல. இன்னொரு ஆக்களை நோவடிக்க செய்ய வேணாம். சும்மா இருந்து கொண்டு ஒரு வசனத்தை எழுதுறா ஒரு மனுஷன் பாதிக்கிறானே அதை எழுதுவானே. ஏன் அதை எழுதான் விடலாம் தானே. எங்களோட வீடியோ பார்க்குற எத்தனையோ நல்ல உள்ளங்களே கமெண்ட்ஸ் எழுதுறீங்கள தெரியுமோ, என்ன தேவையில்லையாண்டு. அப்போ அப்படி இருக்கணுமே. ஒரு மனுஷன் பார்த்து பொறாமப்பட்டு எல்லாம் உண்மையிலேயே கூடாது. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு சரியா நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஒன்றை வாங்கணுன்னு இருக்கோம். அக்னி என்ன சொல்ற நீ? அவனுக்கு என்ன காய்ச்சண்டையா அவ்வளோக்கா என்ன நேரம்டா? நேரம் சரியாக இப்போ 3:34 3:34. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ எழிலன்னா எங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறேன். ஸோ எழிலன்னா சந்திச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த அளவில் எல்லாத்தையும் காய்ச்சி முடிச்சுட்டு வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த காருன்னே சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு. ஏன்டே சர்வீஸ் போட கொடுத்தா அப்படின்னு நடந்தது சரியாக கிடக்கு. அப்போ ஐயாவுக்கு சந்தோஷமா இப்போ இங்கே ஊருக்கு எங்களை 6 வருஷமாக வீடியோக்களில் பார்த்து இன்றைக்கு நேரம் எங்களோட என்ன சொல்றது உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லணும். அதாவது இன்றைய நாள் கூட வாரீங்க. அப்போ உங்களுக்கு இதில் ஒன்று விளங்க தானே வேணும். விளங்கவே இல்லை. எனக்கு சந்தோஷம். அவைகளுக்கு தெரியுது இல்லையா, அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். எனக்கு மிக சந்தோஷம். சும்மா என்னுடைய அறிவுக்கு பார்க்கப்பட்டிருக்கேன். என்னால் மற்றவர்களுக்கு பரப்புற வகையில் இல்லை. ஆனபடியாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு சந்தோஷம். சரி 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 ஓகே. அப்போ நாங்கள் லலிதனை மீட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணோமா? ஐயா இடம் தெரியுதோ? கொடியாமம் ஜங்ஷன் ஹலலைட்டு. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலையோ? நன்றி போட போகிறோம். ஓ இங்கே இந்த கடை சிக்னலில் நிற்கிறேன். நேராக போங்க. நீங்கள் உங்களை தெரியுது பைக்கில் வந்திருக்கீங்க. வாத்தியில பிடிச்சிட்டேண்ணே. போங்க அப்படி இதில் போங்க. ஓகே ஓகே ஓகே. பைக்கில் வந்திருக்கிறீங்கன்னா
அப்புறம் என்ன ஃப்ளைட்டில் வர ஆள் ஓகே கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சு தாரக்கு ஓகே ஆள் என்னப்பா சிக்னல் தெரியும் அன்றைக்காம கூடாது கடவுள் சிக்னலில் வந்து தான் பகல் கனவான்றது இவர் வந்து இப்போ எங்களுக்கு இதோட நினைக்கிறேன் நான் யார் அங்கள் 3வது நாளாக வேலை செய்ய போகிறானே கேடாம்பி சங்கான வேலை செஞ்சவர் கீரி மேலே வேலை செஞ்சவர் மற்றது அந்த யாழ்ப்பாண வேலையை உண்டு மற்ற இதனால இதுக்கு முன்னம்பரையும் கொடுத்தாங்க இல்லைண்ணா இனி என்ன வந்தாலும் ஆளு தான் கொடுப்போம் ஆள் பிரச்சனை இல்லை ஆள் நேர்மையாக செய்வார் வேலை மற்ற எந்த இடம்ண்டாலும் வந்து ஆள் செய்ய வருது ஏன்னா அங்கே இருக்கிறக்குள்ள எல்லாம் தூரம் தானே வந்து போகிறது செய்கிற வேண்டாம் எல்லாம் கூலியை போட்டுலாம் செய்யக்குள்ள போக்குவரத்து அது இதெல்லாம் பெரிய இது இல்லைன்னு ஆ இவர் வந்து இருக்கிற வந்து இங்கே மெல்லா சைட்டு நிற்கிறேன் அப்படி பார்ப்போன்னா சரியா தூரங்கள் ஒரு வந்து போய் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கே எல்லாம் செலவுகள் இனி நிசாக்காண்ட விட்டுக்கு நாங்கள் 36 லட்சம் வேண்டும் சாப்பாடு எல்லாம் செய்தா கூட வருண்டாப்பா சாப்பாட்டு காசுன்ற சும்மா இல்லை இப்போ எங்களோட வீட்டை வேலையிலாங்களே பார்த்தி ஒரு நாளைக்கு தேத்தன்னைக்கு 1000-2000 கொண்டு போகும் அப்போ அது சும்மா விடையில கடும் செலவான ஒரு விஷயம் சாப்பாடுன்றது இப்போ வாடகை கட்டித்தனத்தால் அதை கொண்டு போயிருக்கானு சொல்ல அந்த போது இன்னைக்கு நாள் ஆள் வளர்த்தி உறவு தான் சரியும் படிவா சரியா வளர்த்தி ஆள் வந்து கேகேஎஸில் எங்கேயோ வேலை செஞ்சோன்னுண்டவர் அப்போ வேலை செஞ்சோன்னுண்டவர் இப்படி நான் சொன்னேன் அவசரமாக வெளியிலன்னா வரணும்னு சொன்னோன்னே ஆள் சரி அப்போ நான் சாப்பாட்டை காட்டி கொடுத்துட்டு வாரேன்டார் அப்போ அதுக்கு தான் சாப்பாட்டை காட்டி கொடுத்துட்டு ஆள் வந்துட்டுது இப்போ நீ ஆளை கூட்டிக்கிட்டே இடத்துல காட்டி கட்டி போட்டு நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது பொசா வணக்கம் கடவுளே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையாளா இருந்த இந்த மனுஷன்தான் இந்த ஆளுக்கும் ஒரு இடையில மூச்சு எல்லாமே ஏதோ இது செஞ்சு முட்டு பிடிச்ச மாதிரி முட்டு வந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடந்தவர் கிடந்து நாங்களும் பயந்து வரோம் என்ன நல்ல மனுஷனுக்கு இது முன்னாடி பயப்படத்தான் ஆகணும் அப்புறம் ஒரு மாதிரி பேக்கப் ஆகி வந்துட்டார் ஆனால் வந்த அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு கேவலம் தான் ஆள் கொஞ்சம் உடல் அளவால் கொஞ்சம் நெளிஞ்சு போனேன் ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்று ஆக்கியது போல மனுஷனுக்கு வந்து என்ன நடக்குண்டையா இப்போ வேங்க ஒன்று அக்கறியே இருந்து இந்த மாதிரி சிரிப்பான் டாக்டாக்கண்டு அதுக்காண்டி நீங்கள் கேட்கலும் என்ன நடந்துண்டு அதெல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் தானே சிரிச்சு விடு அக்கறி ஆத்தே சில சில வைத்தியங்கள் தான் எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் தான் லண்டன் நம்பர்லேருந்து கோல் ஒன்று வருது அப்போ யார் அடிக்குது புது நம்பர் அடகு வணக்கம் ஒன்று வந்துடக்கு முதலாக பாப்பம் தலைவற்ற வடம் போட்டு பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு கோழைத்தனத்தின் தோழன் உறுதி வணக்கம் போட்டுக்கிறாங்க நல்ல மாதிரி சரி பாப்பம் அடிச்சு அடே ரோட்டை பேங்கடா செல்லப்பா இதையும் தானே ஆனால் வெளியிலன்னா பொறுத்த வரைக்கும் இது ஒரு தூரம் இடம் தானடா வேலைக்கு ஹலோ ஓம் ஹலோ வணக்கம் 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 நான் ப்ரொஃபைலை பார்த்து போட்டுச்சு யாரோ பொடியல் காய்க்க போகிறாங்க சொல்லுங்கக்கா எப்படி சும்மா இருக்கிறீங்களோ ஓம் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஓகே அப்புறம் என்ன கதை உங்கள்கிட்ட ஒரு ஆள் ஹெல்ப் கேட்கிறேன் செய்வீங்களோ யாழ்ப்பாணத்தில் இருக்கணுமா எங்களுக்கு ஹெல்ப் செய்யறதெல்லாம் கூட வழியில் உள்ளவங்க தானே அந்த வகையில் நீங்கள் செய்யலாம் தானே அது இல்லையோ சரி நானும் செய்யறேன் நான் அவரை நீங்க நேர்ல போய் பார்க்கணும் நீங்கள் செஞ்ச அப்புறம் நான் போய் நேரில் பார்த்து என்ன செய்யறது உதவி செஞ்சது தானே நான் செய்யல இன்னும் ஆனா அவர் ஒரு ஏக்கத்துல இருந்த ஒரு ஆளும் என்ன உதவி கேட்கிறாராக்கா அவருக்கு நீங்க பார்த்ததான் தெரியும் அவருக்கு என்ன உதவி தேவை நார்மலா ஊர்ல உள்ளாக்கள் உதவிக்கு அடிக்கிறது ஊர்ல உள்ளாக்கள் இனம் காட்டுறது ஓகே இப்ப வெளிநாட்டுல உள்ளாக்களை இனம் காட்டி விட்டுட்டு நைஸா கலண்டா அப்ப நாங்க யாரை பிடிச்சி உதவி செஞ்சு செய்ய மாட்டேன் நான்
நீங்கள் அப்படி செய்ய மாட்டேங்கிறதே நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேனாக்கா நீங்கள் அப்புறம் டக்காண்டு கோவிக்குமா போல் டாக்டர். சரி, நான் கோவிக்கல. ஓ எந்த 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 இடத்தாலக்கா? எனக்கு ஒரு அக்கா தான் கேட்டவா. நான் அப்ப தான் அடிக்க வேலை செய்யல. அவங்க சொன்ன உங்களோட நம்பருக்கு எடுத்ததா வந்து நினைக்கிறேன் அந்த மொபைல் நம்பருக்கு எடுத்துருப்பா வரியாதாக்கா. அது வேலை செய்யாது. என்னென்றால் எந்த இடம் என்ன பிரச்சனை போராளியாம். கால் இல்லையா, ஒரு கால் இல்லையா? எனக்கு இன்றைக்கும் ஒரு ஆள் காய்ச்சது கால் இல்லை, மற்றொரு கண்ணும் இல்லையோ சம்திங் ஏதோ சொல்லி காய்ச்சது வந்து அது வேறு இடம் நினைக்கிறேன். அது நீங்கள் எந்த இடம் இது? சரியான கஷ்டமா பிள்ளைகள் இருக்கிறமா போடக்கூட ஒரு பொருள் இல்லையாம. இப்ப நான் என்னதான் அப்படி கிருஷ்ணாட்ட போய் கேளுங்க, அவர் செய்வாரு. ஓ சரி, பிரச்சனை இல்லைக்கா. நீங்கள் நம்பி சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு அப்படி இருந்தால் அவையோட அந்த கான்டாக்ட் நம்பர் ஓ அவையோட டீட்டெயில் எடுத்து தாங்க. நான் கதைச்சி போட்டு போய் பார்த்து செய்வோமே. ஆரம்ப கட்டமையாவது நீங்கள் செய்யுங்க, அது அப்புறம் நாங்கள் செய்கிறோமே. சரி அக்கா, ஓகே ஓகே. அப்போ நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று செய்ய போய் கொண்டிருக்கிறேன். நான் முடிச்சுட்டு காய்க்கிறேன்னா பிஸி தானக்கா. நான் இப்போ அந்த கொஞ்சம் ஹெல்ப்பிங்கல் புது ஆக்களை சந்திக்கிறதால நான் எடுக்கிறது கூட என்னென்னு சொன்னால் உதவியல் செய்ய சம்டைம் யாரும் உதவிக்கு எடுத்தால் அந்த உதவியை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆள் போகக்கூடிய உதவியண்டு இப்போ இது கூட அந்த வகையில் ஒரு உதவி தானே. ஓகே, எனிவே நீங்கள் காய்ச்சிட்டு அனுப்பிவிடுங்களா? ஓகே, பை பை. வீட்டை நிற்கிறாங்களா? இப்போ சொல்கிறோம், அப்புறம் சொல்லட்டோம். ஓகே ஓகே, பாயா. ஓகே, பை பை. இவரே சொல்கிறார் இன்னைக்கு என்ன அப்படி கேட்க இருக்கிறாக்க மறுபடியும் சொல்லிவிடுங்க கடைசியாக. அது தெரியும் தானே அவைக்கு. நான் பார்க்குறவைக்கு தெரியும். இருப்பினோட நான் வீட்டை நிற்கிறேன்னு சொன்னாலே அவைக்கு தெரியும். வெளியிலன்னா சில திரும்பி போவியா இவரே என்ன போய்கொண்டே அம்பிட்டா கொடியாம போயினா இங்கே பழக்கி போயிடுவான் போலேன்னு விட்டு போயிடுறியா? இல்லைண்ணா என்ன சாமான் ஆள் வாரதை காட்டுறிக்கோ. ஒரு இந்த சைட்டு போனால் தெரியும். ஆள் சொல்லும், ஆள் ஜோதிக்கு ஒரு 50-100 குறைச்சி விடுவோம். இனிக்கும் சைடாக கூட்டி தான் கொடுப்போம். ஆனால் இங்கே மண்ணு வகையில வட்டி எடுத்து பூசலாம்னு நினைக்கிறேன். பிரேக் பிடிக்க ஒரு சத்தம் உண்டு, அதை கொண்டு காட்டி பார்க்கணும்னு அதுக்கு நேரம் இல்லை கிடக்கு. ஐயா கார் ஓடுவீங்களோ? நொறுவேல ஓடுவோம். கொஞ்சம் கடினம். 7 ஆண்டு இல்லை, ஆனால் தேவையில்லை ரிஸ்க் என்னண்டா ஏன்னா லைசன்ஸ் இங்கே பதிஞ்சிட்டு வந்துருந்தா. ஓ சரி, எல்லாமே நோர்வேல லெஃப்ட் சைடு. ஓகே, இங்கே ஒன்றியே தானே எல்லாம் பார்த்தோன்னா. வந்து எடுத்துட்டு வர வேண்டியதான் மனசு. இல்லை 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 அதெல்லாம் செய்யலாம். அது என்னையோ இல்லாட்டி இல்லைங்க. இல்லை கார் எடுத்துட்டு வர உண்டோ? அதுக்கெல்லாம் போவாங்க, அதுக்கெல்லாம் போவாங்க. எடுத்துட்டு வரலாம். ஓ ஏர்போர்ட்ல எடுத்துட்டு வரலாம். நீங்கள் அந்த வேலையை போவாங்க. வந்தமா அலுவலகம் முடிச்சுட்டு போன மாண்டிருங்க. சும்மா அந்த கார் ஓடுற வேலையில போவாங்க. என்னப்பா எங்களுக்கு காரில் வரவங்களுக்கே தூரம் மேலே. இது பக்கத்து ரோடு தானே. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் மூச்சு வரும். புறம் பார்த்து அங்கே விட்றோம் அளவுக்குள்ளேண்டா. உண்மையிலேயே வந்து வேலைக்கார தொழிலாளிகள்னு சொல்கிறது அவையில எவ்வளோ சிரமத்துக்கு மத்திய தான் ஒவ்வொரு வேலையில செஞ்சு முடிக்கிற சொல்லுவாங்க. கிடைக்க வேணும். வேலையாகவும் இருக்கும். அதுதான் 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 அப்படி பல சோழிகள் இருக்குது வந்து. இது கூட அடுத்து ஓகே. நான்ப்பா சிக்னல் வரான். சிக்னலை போட்டுட்டு திருப்பி எடுக்கும். ஆள் விட்டுட்டு ஓடிடு. மாத்தே என்ன விடுங்களான். முதல்ல இந்த கூட மாமரத்தே என்னப்பா செய்கிற பட்டதான் ப்ரோ என்ன இந்த மாதிரி தூரம் இல்லைன்னா யோசிக்கும் என்னடா இது. ஓடுறாங்க கணக்கில்லாம் ஓடுறாங்க. கெட்பலி என்ன இது? கொடியாவில் கெட்பலி. என்னதான் பேரை கேள்விப்படுறீங்க. வா வா எங்கண்டு வாரியல். இப்போ இந்த டாய்லெட் இருக்குல்ல,
அதை பார்த்தா நீங்கள் ஆஃபீஸர் நெப்பியல் டொய்லெட்டு கொஞ்சம் பெருசாக கட்டிப்படாது இந்த டொய்லெட்டு என்ன இது இப்போ இந்த டொய்லெட்டு பக்கத்தான் நாங்கள் வீடு ஒன்றாங்களே செஞ்சு கொடுக்கோம். ஏன்னா தம்பிக்கு வந்து இந்த காலும் கையும் இல்லை. அப்போ அதால் வந்து அவனுக்கு கொஞ்சம் இந்த டொய்லெட்டு கிட்டேன்னா அவளுக்கு கொஞ்சம் அதெல்லாம் வேறு சொன்னாவே செய்வினம் தானே. எல்லாத்தையும் நாங்கள் அதை வேறு யாரையும் வச்சு தான் செய்வோம். அதை நீங்கள் செய்யலாதானே. அதுதான் மாமரம் எல்லாம் பிள்ளையான நட்ட மாமரங்கள் தான் இல்லைடாக்கேன்னு. அதுதான் 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 இவன் படிக்கணுன்னே ஆணையரவில் வேலை செய்யக்குள்ள எங்கேயோ கை மாறி வச்சு விட்டான். அது குண்டு அடித்த இடத்துல போயிட்டுது சும்மா வேலை செய்யக்குள்ள. இல்லை போன வருஷம் ஓ ஓ ஓ ஓ அப்போ அந்த குண்டு வெடிப்பில் பண்ணுற கை தான் போன பொடியன்ட்டு. தம்பியா வணக்கம். என்ன மாதிரி சூழ்நிலங்கள்? இந்த கொஞ்சம் கதை குறைய போலக்கா. ஆளுண்டு முள்ளுக்கு இல்லை போலக்கா. ஆக்கிறது முள்ளுக்கு இல்லாட்டி கதை வர எப்படி வா. சரி அப்போ இப்போ என்னண்டா உள்ளானே டெய்லி இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வெளியில் இருப்போம். பெருசாக வெயில் இல்லை தானே. இப்போ என்னண்டா கதிரே கொடுங்க தம்பியா. இப்போ வந்து வீடு வந்து கணக்கு கதைக்கிறதுக்கு இப்போ முதல்ல அண்ணன் வந்து உங்களுக்கு வீடு செய்கிறேன்டா செய்வார். உங்களுக்கு இப்போ வீடு வந்து எங்கே கட்டணும்? டொய்லெட்டு பக்கத்து. அப்போ இல்லை மாமரம் நிற்கிறாப்பா. எல்லாம் பிடுங்க நான் போய் செஞ்சிருவோம். பிடுங்கவே புல்லு இல்லை பிடுங்கணுன்றா. அதை நீங்கள் செஞ்சிடணும். சரியா ஏன்னா செய்வோம். நாங்கள் வந்து உங்களை வீட்டுக்கு அத்தி வேற கட்டித்தாரோம். மிச்சத்தை நீங்கள் செய்யுங்க. என்னப்பா நீ எல்லாம் செய்வ கல்லா. அப்போ வெளியிலண்ணே புதுலான் வந்து அப்போ இது இப்போ அந்த டொய்லெட்டுக்கு தம்பியா டொய்லெட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தை அடுப்பேன் வீட்டை. அப்போ தான் உங்களுக்கு சுகம் என்ன இல்லை அதில் பேர் மேப்பு அந்த இதில் இல்லை அதுக்கான வருது. இது என்னென்றால் அந்த உங்களுக்கு அந்த டொய்லெட்டோட சேர்த்து அந்த வீட்டுக்கும் டொய்லெட்டுக்கும் கனெக்ஷன் மாதிரி ஒரு மேடை மாதிரி ஒன்றை போட்டு விடுவோம். சரியா போட்டு விட்டா உங்களுக்கு இந்த என்னென்ன வீல் சேரை உருட்டி எடுக்கக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக கேட்டேன். நாங்கள் செஞ்சு தெரியல கேட்டீங்களே நீங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டு இங்கே இருந்து கேட்டீங்களோ? மனசாட்சி இல்லை மனுஷாங்களா படிங்கள். இதுக்கு டொய்லெட் கிட்ட வருமானம் அங்கே வந்துட்டு அதை விட டொய்லெட் ஒரு நேரத்தில் 2-3 பேர் இருக்கலாம் போல உங்களோட டொய்லெட்டுக்கு. சரியான அகலமாக கிடக்கு. வீல் சேர் ஓட்டி திருப்போணுமே. அடே அதுக்காண்டி அப்படி பெருசாக போட்டுதான். எல்லாரும் தூக்கிக்கொண்டே போயிடலாம். அடே அப்படி ஏன்னா ரைட். இது என்ன சாமான்டா? இது என்னடா கொண்டு வந்தது? கிணறு ஒன்று எங்கடாக்காது பொது கிணறோ தம்பி? இப்போ என்னண்டா எழுதண்ணா நீங்கள் எங்கே இப்போ மண் எவ்வளோ போகுது எழுதண்ணா? 118 பறிக்கிறாங்க. என்ன பூச்சி மண்ணோ இல்லாட்டி பெருக்க எல்லாம் வரையில? ஓ அது தம்பியா மண் என்ன மாதிரிடா? மண் 2 லோட் தான். நம்ம போமிட்டுக்கு 2 லோட் தான். ஓ ரெண்டு டிராக்டர். அப்போ பாருங்க பெர்மிட்டுக்கு உங்களுக்கு 2 டிராக்டர் சரியினமெண்டா அது என்ன மாதிரியா புரியவா உங்களுக்கு? காசு தானே எவ்வளோவா? இப்போ 1700 காட்டிட்டு வந்து நீ மண்ணுக்கு காசு உயர்த்துறதுக்கு காசு கொடுப்போம். 1700 மண் போகிற விலைக்கு இது இந்த போமிட்டு காசு கட்டிட்டு. அப்போ மண் காசு புரியுமா? அது எவ்வளோ வரும்? நீங்களே உங்கள்கிட்ட கேட்குறீங்க. இதில் வாங்க தம்பிக்கிட்ட பார்த்தி தம்பி அண்டைக்கு வந்து அண்டைக்கு வரக்குள்ள அப்படி காய்ச்சி போட்டு அப்புறம் இன்றைக்கு ஆளுக்கு உள்ளுக்குண்டு காய்க்குது. இப்போ என்னென்னா அப்போ மண் இப்போ நீங்கள் பறிக்க போகிறீங்களோ? 2 லோட் தானே தெரிவினோம். அப்போ தாரதை பறிக்க முடியும். அதை பறிப்ப முடியா? ஒரு லோட்டுக்கு எவ்வளோ வருமெண்டையா? இப்போ உங்களுக்கு காணி இருக்குல்லோ இது உங்களோட காணி. அப்போ உங்களுக்கு வீட்டு திட்டம் வந்து நீங்கள் கேட்கலையோ? கேட்டு நாங்கள் ஒரு தெரியலாமன்னு சொன்னாங்க. இப்போ 2009 கல்யாணம் செய்ததோட தருவோம்னு சொன்னாங்க. அது 10 லட்சம் தான் தருவோம்னு சொன்னாங்க. சரி 10 லட்சமோ 1 லட்சமோ உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் என்னடா தம்பி தராது தரட்டும். அதுதானே அது என்ன மாதிரி அப்படி வருமோ? பதிஞ்ச வேலைண்ணா. இப்போ அந்த வேலா இருக்கிறனாடி இப்போ வீட்டு திட்டம் வந்தது 2009ஆம் ஆண்டு
இப்போ கல்யாணம் கட்டினாங்க கிடக்கு 7 ஆண்டு நாடி போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து 15 பேர். அதுவும் கட்டாயம் உங்களுக்கு வீட்டு திட்டம் வேணாம் உடனே என்ன தரணுமே என்ன. சரி இப்போ வீட்டு திட்ட கதையை விடுவோம். ஏன்னா வீட்டு திட்டத்தை காய்ச்சி அந்த ஆள் விட்டுட்டு போடும். இதை நான் இப்போ இனி எப்போ வீட்டு திட்டம் பாரு நானே இப்போ வீடு கட்டுறேன்ட்டு. இப்போ என்னண்டா அப்போ உங்களுக்கு அந்த டொய்லெட் பக்கத்தில் வீடு கட்டுற இருந்தா நீங்கள் அதுக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த மாமரங்களெல்லாம் அங்கே உங்களோட சவரங்களாட்டையும் சொல்லி க்ளீன் பண்ணி தரணும். இல்லை பிரச்சனை இல்லை செய்வோம். என்ன செஞ்சு தந்தால் தான் ஒரு படிவை கிண்டுனீங்கன்னா மரத்தை திருப்பி நடத்த நடலாம். திருப்பி எடுத்தீங்கன்னா படிவை நடத்த நட்டா வேற மரம். ஓ என்ன அளவான மரம் தரத்தீங்கன்னா நீயா போடும். அது உங்களோட விருப்பம் இல்லை எடுத்தா திருப்பி பயன்படுத்த மாட்டா திருப்பி நடலாம். விளக்க வேணும். மற்றது தம்பியா இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கிறீங்க சரிதானே. இப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன குறை? என்ன குறை இல்லாம கிடக்கு உங்க எல்லாம் குறையாக தான் கிடக்கு. பாத்திய கதைய இந்த வீட்டில் உனக்கு என்ன குறையாண்டா என்ன குறை இல்லையா அவங்க கேட்குறான் பாய். அப்போ பாரு இப்போ 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 இந்த வீட்டு என்ன அப்போ யாரும் குடும்பம் இருந்தால் கொண்டு வந்து இருத்தி விடுங்க. விளங்கல இல்லை அதுக்காண்டி இல்லை தம்பி வேணண்டாள். இப்போ உண்மையிலே தேவையான பொருள் எல்லாம் எடுக்கலாம் தானே. இது அத்திவாரம் போடல தானே. கல் எல்லாம் சும்மா பூஜையும் இல்லை தானே. கல்லுகள் எடுக்கலாம் எடுத்துக்கிறது. ஆனால் ஏன் இதை குழப்புவானே இது உங்களுக்கு ஒரு இதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாத சாமான் நீங்கள் இப்படியே வச்சுருக்கலாம். உங்களோட அம்மாக்களோ சகோதரங்களோ யாரோ ஒரு அந்த இடத்துல வாரவங்களோ நட்புகளாக இருந்துச்சு களியாங்களை காதலுக்கு பண்ணி யாரையும் கூட்டிக்கொண்டு ஓடி மச்சான் ஒரு நாள் என்ன ஓ ஆளும் அப்படித்தானே. எனக்கு உதவியாக இருக்குன்னு கொஞ்சம் பொழுது போவேண்ணா அப்படி வராங்களுக்கு கொடுக்காமல்லோ. அப்போ என்னென்றால் இப்போ இதை விட ஒரு கொஞ்சம் நாங்கள் பெருசாக போடுவோம் சரிதானே. பெருசாக போட்டு விராந்த 2 அறை கிச்சன் அதோட போடுவோம். எவ்வளோ வருமானு நினைக்கிற சாதாரணமாக பார்ப்போமா கட்டிக்கான சொல்லலாம். நான் மேஜனை விட்டு எனக்கு இங்கே தெரியா போ. சரி நீ மேசன் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு டிப்பர் மண் 120 போட்டு வையன் 120 ஒரு டிப்பர் மண் போனால் சாதாரணமாக இல்லைன்னா ஒரு வீடு செய்கிறக்கே டிப்பர் மண் வேணும். 2 காணுமோ இருக்கலாமா. அப்போ 2 டிப்பர் மண் வேணுமெண்டா 2 டிப்பர் மண்ணுக்கு 2.5 லட்சம் போகுது. இல்லை இல்லை கல் நாங்கள் விலைக்கு வாங்க போகிறோம். மண் ஏண்டா மண் என்னத்துக்கு நீ சும்மா தூர்வைக்கு பூச்சிக்கு கட்டுக்கு தானே. மற்ற என்ன கொங்குரீட்டு நிலமுழு வேலை எல்லாம் இருக்குல்ல. அப்போ இப்படியே 2 டிப்பர் நெருக்கலாம் வேண்டாம் நினைக்கிறேன். மண்ணுக்கு 2 லட்சம் போகுது. அப்படி இப்படி கணக்கு பார்த்தாலும் அப்புறம் கரைச்சிடலாம். அந்த அப்புறம் யோசிக்கும் இது என்ன நீங்கள் நான் கேட்ட ரேட்டுகளுக்கு அப்புறம் கணக்குகள் பார்க்கக்கூடாது நீங்கள்ண்டு. இப்போ உங்களுக்கு இப்போ ரொம்பலாம் ஒரு 25 அடி வீடு காணுமா இல்லை ஒரு 50 அடியில் போடுவோம் ஒரே அடியாக சொல்லுங்க அப்புறம் கரைச்சல என்ன திருப்பி செய்யலாம். 50 அடி ஓ சொல்லுண்டா ஒரே அடியாக சொல்ல விஷயத்தை. உங்களுக்கு தானே ஒன்று தெரியும் எல்லாம் என்ன கேட்டு கொண்டுருக்குறீங்க. சரி முன்னம் நாங்கள் திருப்பி வருவோம்னு நினச்சிங்களோ அதுக்கப்புறம் தெரியும் தானே வேறு அடிக்கு ஃபோன் அடிப்போம். நான் வராட்டிக்கு ஃபோன் அடிச்சா அப்புறம் சரியா ஃபோன் அடிச்சு தெரியும் நம்பிக்கை இருக்கு அப்புறம் உங்களை நம்பிக்கை இல்லாம சரி அது சரி நம்பிக்கை இருக்கு. சரி அதுக்கு நீ கேட்டவர் ஓடண்டா பரவாயில்ல. அப்போ நான் திருப்பி வரேன் வீடு இல்லை அப்போ கேட்டுறேன். அப்போ அதுக்கு நான் திருப்பி வருவேன் இல்லைன்ற அது எப்படி தெரியும். என்னை பார்த்தா நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும். இதை விட அப்புறம் என்ன பார்க்குற புரியும்பா. சரி அப்போ இப்போ நாங்கள் எங்களோட பிளான் ஐயா என்னென்றால் இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்க தங்கச்சின்னு சொன்ன மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி இருக்கிறீங்க. அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு இதை விட பெட்டராக ஒரு என்ன எத்தனை அடி என்ன இப்போ 21க்கு 19 அகலமே. அப்போ இந்த 21 நீங்கள் பிராந்திக்கு அடுத்த இல்லைண்ணா இப்போ வந்து 21 குசினிக்கும் அறைக்கும் வரும் 11 10 21 வரும். இந்தியாவில் 19 ஹோல் 9 அடி வரும். முன் ஹோலோ ஓ அறையை விட 9 அடி வரும். இது சாமியார் 2 தங்கச்சி பேன் ஒன்று இருக்கோ. ஓ வச்சிருப்பார் வச்சிருப்பான். இல்லை அண்டே அனுசாரி இல்லை அண்டை ஒன்று எடுக்க போல சத்தம் இல்லை சத்தங்களும் இல்லை சத்தம் இல்லை ஷாராவும் இல்லை. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நானா உனக்கு தெரியுமா.
எவே எக்கச்சிக்கு அங்காளி என்ன எக்கச்சி கங்கால ஆனரவுக்கு முன்னுக்கு இது தங்கச்சி இதில் வேறு அதுதானே வேறு சரி விட்டுருவோம் ப்ரோ கண்டவாட்டுக்கு பார்த்தீங்களா தான் பிள்ளாங்க தானடா நீ சொன்னால் சரிதான். உங்களோட இன்னொரு ஆள் காயப்பட்டதாக்குமே அவர் செத்துட்டு அதான் ராஜ்யத்தை ஓ ஓ வீட்டில் வச்சா நடந்தது. ஓ அப்பா நியூஸ் பார்த்துருக்கோம் இல்லாட்டி எங்களோட வீடியோ பார்த்தா அறியா நான் நியூஸ் பார்த்தேன். அவர் வந்துட்டு அவர்கிட்ட மாமா ரெண்டாண்டு தெரியும் எனக்கு. நல்ல மனுஷன் அப்போ அதான் நேரத்தோடு செத்துட்டு இந்த காலம் இதுக்கு உயிரோடு இருந்து உத்தரிக்கிறத பார்க்க போயிச்சேடாம்பி என்ன இப்போ வீட்டுல பிளான் இஸ் ட்ரோயிங் த பிளான் டிஓ இஸ் வாட்சிங் நவ் கவிதா சொன்னா அண்ணா இது 21 வரும் அண்ணா இது இந்த பக்கம் ஓ இப்படித்தான் ஃபுல்லா 21 வரும். இந்த பக்கம் 19 வரும் அகலம். ஓ இது சுவாமியார 10 அடி. ஓ இதெல்லாம் கோல் 9 அடி வரும். கோல் 9 அடி அகலம். அகலம். இதுல வந்து இந்த அகலம் 11 அடி வரும். சுவாமியார் 11 அடி 10. 11 தர 10 சுவாமியார். ஓ இந்தியாவில் 10க்கு 10 6. ஓ ஓ ஓ இந்த குசினியை வந்து 9 அடியா ஆக்கினால் ஓ